சிவாய. ஓம் நமः சிவாய. அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வை காண திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திற்கு இன்று அதிகாலை முதற்கொண்டே பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் வரை கிட்டத்தட்ட 5 லட்சம் பக்தர்கள் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் மட்டும் 45 லட்சம் பேர் திருவண்ணாமலைக்கு தரிசனத்திற்காக வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிகாலை நேரத்திலிருந்தே பக்தர்கள் வருகை இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது பக்தர்கள் வருகை என்பது படிப்படியாக அதிகரித்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் சாலை கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு காணும் இடமெல்லாம் மனித தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் விஜய் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது காலை முதற்கொண்டே வந்த பக்தர்கள் கூட்டமானது தற்பொழுது மேலும் அதிகரித்து ஒரு பாடலில் கூறுவது போல கோயில் அருகினில் கூடிய கூட்டம் தலையா கடல் அலையா என்ற கூற்றுக்கு ஏற்ப இந்த பகுதியில் ஏராளமான பக்தர்கள் வெள்ளம் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இன்று அதிகாலை கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகாதீபம் மலை உச்சியில் 2268 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக கோயிலில் இருந்து கையிலை மேல வாத்தியங்கள் முழங்க மகாதீபம் ஏற்றுவதற்கான காடா துணி உள்ளிட்ட பொருட்கள் இங்கே ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட காட்சியை பார்க்க முடிந்தது. பக்தர்கள் அனைவரும், அதாவது கிரிவலம் சென்ற பக்தர்கள் அனைவரும் அந்த மங்கள பொருட்களை தொட்டு வணங்கி இறைவனை தரிசிக்கக்கூடிய காட்சியும் காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இன்று மாலை மகாதீபத்தை காண்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தக்கூடிய பக்தர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைத்த பக்தர்கள் தனது குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் ஏந்தி வரக்கூடிய காட்சிகள் அதிக அளவில் பார்க்க முடிகிறது. அதே போல தேர் இழுத்து வரக்கூடிய பக்தர்கள் என இவ்வளவு பக்தர்கள் கூட்டத்தின் நடுவிலும் கூட இப்படி நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பக்தர்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 45 லட்சம் பக்தர்கள் அப்படிங்கிறது அதிக அளவிலான எண்ணிக்கை என்ற அடிப்படையில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில் ஏற்கனவே இங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிரிவலம் செல்லும் அந்த 14 கிலோமீட்டர் பாதையில் பல இடங்களில் முகாம்கள் அமைத்து காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் ஒவ்வொரு இடத்திலும் காவல்துறையினர் உதவிகளையும் செய்து வருகிறார்கள். அதற்கேற்றாற்போர் மே ஐ ஹெல்ப் யூ என்ற வாசகத்தோடு அந்த குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து சீருடை மற்றும் சீருடை இல்லாத சாதாரண உடையிலும் இந்த கூட்ட நெரிசலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் தொடர்ந்து வழங்கப்பட்ட போதிலும் பல இடங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அவ்வாறு அன்னதானம் வாங்கும் பக்தர்கள் அதனை உட்கொண்டு விட்டு அந்த பாக்குமட்டை தட்டுகளை அப்படியே சாலையில் வீசி எறிவதும் சாலை தடுப்புகளுக்கு மேலே வைப்பதுமான ஒரு அலட்சிய போக்காக இருக்கிறார்கள். இத்தனை லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய இடத்தில் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டியது பக்தர்களின் பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் கடைபிடிக்க வேண்டும் என தொடர்ந்து காவல்துறையினர் அறிவுறுத்தி வராங்க. பாதுகாப்பும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலை 6 மணி அளவில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை காண்பதற்காக ஏராளமான மக்கள் இங்கே பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மாதத்தில் பௌர்ணமி என்றாலே கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். அதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதிலும் இந்த பௌர்ணமி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்க மாவட்டங்கள் அது மட்டுமல்லாமல்
அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த திருவண்ணாமலைக்கு படையெடுத்து வருவது வழக்கம். அதற்கேற்றாற்போல் இந்த பொது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் அனைத்தும், அதாவது பொதுவாக வழக்கமான பேருந்துகள் நிறுத்துவதற்கான ஒரு பேருந்து நிலையம் இருந்த போதிலும் கூடுதல் பேருந்துகள் வரக்கூடிய சூழலில் அந்த பேருந்துகளை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு முன்பாக நிறுத்துவதற்காக 26 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் இந்த பகுதியில், அதாவது கிரிவலம் செல்லக்கூடிய அந்த பாதையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட தூரத்துக்கு முன்பாகவே பொது போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. அதே போல பல இடங்களில் திருவண்ணாமலைக்கு உள்ளே வரக்கூடிய செங்கம் சாலை, பெங்களூரு சாலை, சேலம் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து கிட்டத்தட்ட 6 அடுக்கு, ஒவ்வொரு பகுதியிலும் 6 அடுக்கு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணி மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. தேவையற்ற வாகனங்கள், குறிப்பாக பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்கள் தேவையின்றி உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்காக நிறுத்த இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நிறுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வராங்க. காரணம் என்னவென்றால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாகனங்கள் வருவோர் அந்த வாகனங்களில் சிக்கிக் கொள்வதும், அதே போல கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி.